தோல்வி சகஜம். புரட்சி தலைவி அம்மா பாசறையில வளர்ந்தவங்க நாங்க. எங்களுக்கு தோல்வி எல்லாம் கஷ்டமே கிடையாது. அம்மா 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 கண்டிப்பா மீண்டும் அம்மா அவர்கள் திட்டத்தை தமிழக மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார்கள். அதே போல் அந்த மக்களுடைய அம்மா அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு அதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே நாங்கள் கொண்டு செல்வோம். வீடு வீடாக சென்று மகளிர் அணியினர் மீண்டும் எங்கள் பணியை சிறப்பாக செய்வோம் என்று கூறி நன்றி பெறுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அளவில் இல்லைன்னா கூட அவங்களோட வளர்ப்பு, புரட்சித் தலைவி அம்மாவோட வளர்ப்பு தான் அண்ணன் எடப்பாடியார். அதனால் 100% அதை வழிநடத்தி அதே ஃபீனிக்ஸ் பறவை போல் வீறு உண்டு எழுந்து அதிமுக மறுபடியும் ஆளுங்கட்சியாக வரும். எந்த தொண்டரும் போல், ஒரு தொண்டன் போல் பணத்தை வச்சு இந்த கட்சியை வச்சு சம்பாரித்து இந்த கட்சி அங்கீகாரம் கொடுத்து அடையாளப்படுத்தின ஒரு சில ஓடுகாலியை தான் ஓடி போச்சு. ஒடிச்சு உண்மையான தொண்டை கடைக்கோடி தொண்டை இன்னும் அதிமுக தான் இருப்பேன். இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் இங்கே தான் இருப்பாங்க. இந்த ஏடிஎம்கே அம்மாவும் அவர் உருவாக்குறது எம்ஜிஆர், அது என்றைக்குமே அழியாத கட்சி. இன்றைக்கி படுக்கலாம், நாளைக்கு எழுந்து உட்காரும், அப்படியே படுத்துனே இருக்காது. என்ன சொல்கிறது, இப்போ இருக்கலாம். அவங்க இதோட படுதோல்வி அடைஞ்சவங்க, அவங்க மீதி கட்சியெல்லாம் படுதோல்வி அடைஞ்சவங்க அவங்களே இருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ நம்ம எடப்பாடியை வாங்குற மாதிரி ஓட்டு எந்த எம்எல்ஏவும் வாங்கலை. அதிக வித்தியாசத்தில் ஜெயித்தவர் நம்ம எடப்பாடியார் தான். அப்போ அவர் அது போட்டி போடுங்க, அவர் கூட மீதெல்லாம் போட்டி போடுறீங்கல்ல.